அதாவது ஆட்சி அமைக்க கூப்பிடுவது அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை கூப்பிடுவாங்க. அது ஒரு கூட்டணி, அதாவது ப்ரீபோல் அலையன்ஸ், அதையும் பார்க்கணும். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா அவங்கள கூப்பிடுவாங்க. 2 சினரியோவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த தேர்தலுக்கு பிறகு அமைந்த கூட்டணி அதை வந்து அதுக்கப்புறமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு அவங்கள தான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவார்கள். ஸோ எவென்ச்சுவலி தவைக்காவை தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க ஓட்டு போட்டு ஆட்சி கவுந்துருச்சுன்னு சொன்னால், சரி இந்த ஆட்சி கவுந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து வர போறீங்களா? அது நடக்காது அப்படின்னும் போது அப்போ மறு தேர்தல், அது வந்து ரொம்பவே டேமேஜிங்காக இருக்கும் இந்த 2 கட்சிகளுக்கும். ஏன்னா நம்ம திருப்பி சொல்றது இதுதான், இந்த 35% நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்றவங்க தான் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்லாமல் 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ கவுந்து மறுபடியும் எலெக்ஷன் வந்ததுன்னு சொன்னால், அப்போ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கிளியர் வின்னர், இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அதைத்தான் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கினார். ஃபர்ஸ்ட் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, காங்கிரஸ் வந்து அவுட் சைட் சப்போர்ட் அப்படின்னாங்க. இருந்த மாதிரி இருந்துட்டு ஒரு 48 நாளோ என்னவோ ஒரு மண்டலம் இருந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஃபேஸ் பண்ணாரு. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு அப்படியே இந்த பக்கம் போயிடுச்சுன்றதை பார்க்குறோம். பாஜகவுடைய ஓட் பர்சன்ட் பெரிய அளவில் குறையல, 1 or 2% அப்படியே தான் அவங்க ஊடாடி இருந்தாங்க. அதில் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இந்த வாக்குகளை எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே அள்ளிட்டு போயிட்டார். அதனால அவரால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ரிஸ்க்கு இங்கே யாரும் தயார் இல்லை. அதனால மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணாலும் பண்ணாட்டாலும் தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகின்றது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ 117 மேஜிக் நம்பரை டச் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அங்கே நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் அதிமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ அந்த பக்கம் போல அப்படின்ற அசம்ஷன்ல சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சென்னரியாலையும் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது 2 கட்சிகளுமே வந்து அப்ஸ்டெயின் வாக் அவுட் பண்ணிடலாம். இல்லைங்க இது வந்து மக்கள் தீர்ப்பு, நாங்கள் இதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், அதனால சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுங்க சார். அவ்வளோதான். எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்களோ அதில் என்ன மெஜாரிட்டி, அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அவங்க கண்டினியூ பண்ணலாம். வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா காங்கிரஸ், பாமக இவங்க கிட்டலாம் 5, 4, 2, 1 கம்யூனிஸ்ட், விசிகா இப்படின்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்தா எப்படின்றத பார்க்கணும். இது ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வச்சுட்டாங்க. கம்யூனிஸ்டும் சொல்லிட்டாங்க இவங்க வந்து எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை, மாற்றம் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது விசிகா தலைவரும் சொல்லிட்டாரு, காங்கிரஸும் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வந்து அந்த பக்கம் போறது அப்படின்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் இப்போ வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது தாவேகாவோட நேரடியா சேருவதா இல்லை வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதா அப்படின்னு 2029க்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். 29க்கு முன்னாடி ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த ஆட்சியை கவுக்கலாமா அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால தான் வந்து மேல் லெவல்ல இல்லை இந்த தடவை நம்ம தாவேகாவோட போவேணாம், திமுகவுடைய இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 29லையும் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். காங்கிரஸ், புள்ளி கூட்டணி எல்லாமே இதை இப்போ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். அதனால அவங்களால எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு, அதுக்கு திமுக எம்பிக்கள் வேணும் அப்படின்றதுனால அவங்க இங்கேயே கண்டினியூ பண்ணாங்க. இதுதான் ரீசன். அண்டு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சொன்னது தான், திமுக இங்கே தோக்கணும், அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் தோக்கணும், அப்போ தான் இவங்க வந்து காங்கிரஸுக்கு மதிப்பு கொடுத்து புள்ளி கூட்டணியில் வைப்பாங்க அப்படின்னு. அது ஒரு விதத்தில் நடந்துடுச்சு, இவங்க ஒரு ஃபேக்டர் இல்லை அப்படின்னாலுமே. ஸோ இப்போ ஒரு 100ன்னு வச்சுப்போம் தாவேகா, இவங்க 2 பேரும் சேர்த்து 134 இருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போது 2 பேரும் இல்லை எங்களுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு 134 ஓட்டு அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக விழுகின்றது அப்படின்னு சொன்னா ஆட்சி கவுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து தற்கொலைன்னு சொன்னீங்களே சார், எல்லாருமே இப்ப 110 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா எல்லாருமே சார் தற்கொலை அப்போ இல்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விக்ரம், இப்போ இவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையிலையா இல்லை வந்து இவருடைய திட்டங்கள் அடிப்படையிலா, எதனால அவங்க கட்சி ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களெல்லாம் நீங்க போய் கேளுங்க. இது திமுக கொள்கை, அதிமுக பாஜக கொள்கை, இதை விட இந்த கொள்கை எப்படி சிறப்பாக இருக்குன்னு கேட்டு பாருங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, விஜய் அவ்வளோதாங்க. இதுதான், அதாவது இந்த தனிநபர் தான் வந்து கட்சி வெற்றி தோல்வி அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நீங்கள் இன்னும் பாஜக மாதிரி சித்தாந்தம் புடலங்கான்னு பேசிட்டீங்கன்னா இப்படித்தான் ஆகும். அண்ட் இதில் வந்து இது சுனாமி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஜெயிச்சுது அப்படின்றத விட திமுக ஒரு சில விஷயங்கள்ல தப்பு பண்ணாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. நம்ம பேசியிருக்கோம். எதுக்குங்க நீங்கள் வந்தாதான் ஜெயிக்க முடியும், திமுக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, அதை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும், நீங்கள் என்டிஏல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அதிமுக பாஜகவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்போவே கேட்டோம், ஏங்க அப்போ திமுக மிகப்பெரிய சக்தின்றீங்க, இவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியுன்றீங்க, அப்போ பார்க்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க, உங்களால் வேலைக்கு ஆகாதுன்னு தானே நினைப்பாங்க, ஏன் நீங்களே உங்களை குறைச்சிக்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம். இது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அடுத்தது திமுகவில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேமுதிகவை கொண்டு வந்து மற்ற கட்சிகளை எல்லாம் குறிப்பா விசிக, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் இது பண்ணிட்டாங்க. விசிக இதுதான் நம்ம சொல்றது, விசிக வந்து ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா ஒரு 8-12% ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. இந்த விசிக தொண்டர்களாக ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இதே வந்து திருமாவர்கள் அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நின்றிருந்தார்னு சொன்னா மேபி தாவேகா இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கும் அந்த தொண்டர்களை வந்து விசிகா பின்னாடி அணிதிரள வைத்ததில். அந்த தப்பை அவர் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே சப்ஜாடா அந்த பக்கம் போயிடுச்சுங்க. ஸோ இப்படி எல்லாரும் பண்ண தப்புக்களை இவங்க வந்து அறுவடை செய்து விட்டார்கள். போதாக்குறைக்கு இந்த மாற்றம் வேணும்னு சரி, எதுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு கேளுங்களேன். பாருங்க, இங்க வந்து கொலை கொள்ளை இருக்கிறது, 2 வயசு குழந்தை, 60 வயசு, இது எல்லாம் சரி. இப்போ நாளைக்கு வந்த உடனே என்ன நடக்குது நம்ம பார்க்க தானே போறோம். அந்த சோப்புக்கு பதிலாக இந்த சோப்புன்னு மாத்திட்டீங்க, இந்த சோப்பு எந்த அளவுக்கு அழுக்க போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தானே போறோம். இல்ல சார், ஒருத்தர் ஆட்சி பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இவர் நல்லா பண்ண மாட்டார் நம்ம ஏன் சார் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்? நம்ம நல்லா கேள்வி கேட்டீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பணத்தில் 1 பைசா கூட தொடமாட்டோம் அப்படின்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீங்க 2 வருஷம் கழிச்சு பெனால்ட்டி போட்டா அது ஒத்துக்க முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும் அப்படின்னு கேஸுக்கு போனது இவங்க தானே. வருமானத்தை இவங்க கணக்கு காமிக்கல, அதுக்கான வரி கட்டவில்லை அப்படின்னு பெனால்ட்டி போடுறாங்க இன்கம் டேக்ஸ்ல. அவங்க என்ன சொல்றாங்க, 2 வருஷம் கழிச்சு அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா நீங்க போட்டா ஏத்துக்க மாட்டோம். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருந்தா ஏத்துக்கணும், அதான அர்த்தம். நீங்க போட்டது தப்புன்னு ஆர்கியூ பண்ணிருந்தீங்கன்னா சரி ரைட்டு, ஏதோ ரூல் இன்டர்பிரேஷன் அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒட்டுக்கா என்ன சொல்றீங்க, 2 வருஷம் கழிச்சு நீங்க போட்டிருக்கீங்க, அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போதே அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருந்தாங்கன்னா அப்ப அந்த பெனால்ட்டி கரெக்ட் தான் அப்படின்னு ஆகுது இல்லை. அதனால இதெல்லாம் வந்து எதுலெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ நீங்க இங்க ஆங்கரா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கா, அப்பா இவனை வச்சு 1 மாசம் வீடியோ போடுவா அப்படின்னு தான் விட்டுருவாங்களா? இருப்பா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டுக்கிறாரு, என்ன பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? எடுத்த உடனே நீ பாட்டுக்கு வந்து ஒரு ஆங்கருக்கே இவ்வளோ, ஒருவேளை என்ன விட ஒரு டேலண்டா இருந்திருந்தா சார், அதைத்தான் நான் சொல்ல வரேன். இருந்தாலும் இல்லாட்டாலும் உடனே குத்துருவீங்களா? ஒரு ஆங்கருக்கு இவ்வளோ யோசிக்கும் பொழுது அப்ப நாட்டை தூக்கி ஒண்ணு வேணாங்க. உங்க கல்யாண சமையலுக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன், அவர் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு, அங்கே சொல்லுவார் நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுறார், இவர் அடுத்த கஸ்டமர், அவர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னும் போது அவர் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். அதுக்காக ஆட்சியில் வந்து ஒருத்தரை உட்கார வச்சு அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை நாடுன்னு வரும்போது நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். புரியுதுங்களா? சரி சார், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கேட்கலாம் அப்படின்னு. சரி, பாஸ்ட் ஹிஸ்டரி இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னி வரைக்கும் அவங்க கொள்கை அப்படின்னு சினிமாவில் பேசின வசனங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் கூட சொன்னார், அதாவது என்னது, இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி, இந்தி திணிப்பும் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இதை ஒரு சேனல் டிபேட்டில் அவர் சொல்கிறாரு, இதுதான் அவங்க கொள்கை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சினிமாவில் பேசின பஞ்ச் டயலாக் மட்டும்தான். சரி, அப்போ ஒரு பக்கம் வந்து கூல்ட்ரிங்க்ஸை குடி தூள் பண்ணு அப்படின்னு நடித்தவரும் இவர் தான். நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு சினிமா படத்தில் நடித்தவரும் இவர் தான். இப்போ இதில் எதை நீங்கள் கொள்கைன்னு எடுத்துப்பீங்க? இவரை இன்னைக்கு எல்லாம் ஆகாவோன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அத்தனை பேருக்கும் இவரை சினிமா, பஞ்ச் டயலாக், டான்ஸு, ஃபைட்டு இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். மற்றபடி வேற என்ன தெரியும்னு கேட்குறேன் நான். அப்புறம் இதை வேற என்னன்னு சொல்ல முடியும்? இப்போ திமுக, அதிமுக இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள். ஆனா இவங்க இன்னும் அரசியல் கட்சியே இல்லை, ரசிகர் மன்றமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவங்களுடைய
தொண்டர்கள்லாம் போடுற ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, அரசியலுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. விஜய் அப்படின்ற தனிநபர், அவர் ஒரு ஹீரோ, அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு ஓட்டு போடணும், மாற்றம் வேணும். சரி, ரைட்டு, ஓட்டு போட்டீங்க, இது வந்து மக்கள் தீர்ப்பு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது.